அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பொழுது சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஜூபிட்டர் 2019 மாடல். இது வந்து VS4 பைக்கு. ஃப்ரண்ட் வீல் பேரிங் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் வீல்லாம் நம்ம இப்போ கழட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பேரிங் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப பயங்கரமாக ஒரு சவுண்ட் ஆகிடுச்சு. வண்டி ரன் பண்ண முடியல. இது வந்து போக்கு வண்டி தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கு. நம்ம ஒர்க் ஷாப் முன்னாடியே வந்து சவுண்டு கிட்டனால இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உடனே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரிஜினல் பேரிங் வந்து ப்ரைஸ் கேட்டிங்கன்னா, எஸ்கேஎஃப் பேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 125 ரூபா வரும் ஒரு பேரிங்கோட ப்ரைஸு. ஸோ வாங்க பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ஃபிட் பண்ணலான்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கே வந்து தெரியும். இதுதான் அந்த பேரிங். இது எவ்வளோக்கு டேமேஜ் ஆச்சுன்னு பாருங்கள். வண்டி வந்து 50,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர். ஏன் ஒரிஜினல் கிலோமீட்டர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் தான் வந்து பார்த்துருக்காங்க. 5 வருஷம் பைக் இது. 5 வருஷத்துல வந்து 50,000 வந்து கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரிங் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. டிவிஎஸ்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கல, ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கல. எஸ்கேஎஃப் வந்து நல்ல பேரிங் தான். ஸோ எஸ்கேஎஃப்ல வந்து நம்ம பேரிங் 2 பேரிங்குமே வாங்கி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இது 50,000 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டியிலுமே வந்து 50,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆகும். இந்த வண்டியுமே வந்து 50,000 வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வில்லேஜில் விட்டுருக்காங்க. ரோடு வந்து சரியில்லை. வில்லேஜில் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரோடு சரியில்லாத காரணத்தினால ஃப்ரண்ட் வீல் பேரிங் அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஒரு 80,000 90,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ 50,000 போயிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணி இப்போ காமிச்சிட்டேன். இப்போ புது பேரிங்குமே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டேன். சும்மா லைட்டாக வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணணுன்றதை இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். 2 பேரிங் வரும். ஒரு பேரிங்கோட ப்ரைஸ் வந்து 125. எஸ்கேஎஃப்ல நான் சொல்கிறது 125 வரும் ஒரு பேரிங்கோட ப்ரைஸு. ஸோ ஒரு பேரிங் வந்து எப்படி ஃபிட் பண்ணணுன்றதை பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் பேரிங் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.